மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் 62ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 1ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவின் 10ஆம் நாள் திருவிழாவான தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காவிரி கரையிலிருந்து செண்டை மேளம் முழங்க பச்சை காளி பவளக்காளி ஆட்டத்துடன் சக்தி கரக ஊர்வலம் துவங்கியது. சக்தி கரகம், மஞ்சள் உடை உடுத்திய பக்தர்கள், 16 அடி நீள அலகு குத்திய பக்தர்கள், அலகு காவடி ஆகியவை ஊர்வலமாக ஆலயத்தினை வந்தடைந்தன. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். தொடர்ந்து அம்மன் வீதியுலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த காடம்பாடி கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அண்ணன்மார் மற்றும் தங்காத்தால் திருக்கோயில்கள் உள்ளன. இக்கோயில்களில் பிரசித்தி பெற்ற படுகள திருவிழா 13 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடந்தது. விழாவின் 2ஆம் நாளான நேற்று கிராமிய கலைகளை பறைசாற்றும் விதமாகவும் கிராமிய கலைகள் குறித்து இளைய தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கலைக்குழு சார்பில் ஒயிலாட்டம் மற்றும் வள்ளிகும்மி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வண்ண உடைகளில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் கிராமிய பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடியது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கணிகூரில் இரட்டை குழந்தைகளாய் பிறந்த சகோதரர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1 மார்க் வித்தியாசத்தில் மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளனர். கணிகூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வரும் இரட்டை சகோதரிகளான ஆயிஷா லூபாபா 418 மதிப்பெண்ணும், ஆயிஷா உமாமா 417 மதிப்பெண்ணும் எடுத்துள்ளார். இந்நிலையில் இரட்டை சகோதரிகளுக்கு பள்ளியின் தாளாளர் கே. ஈஸ்வரசாமி தலைமையில் பரிசுப் பொருட்கள் அளித்து பாராட்டு தெரிவித்த பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளியின் முதல் 3 இடம் மற்றும் குறிப்பிட்ட பாடங்களில் 100க்கு 100 பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் அளித்து பாராட்டு தெரிவித்தது. தாம்பரம் மாநகராட்சி 38வது வார்டு பகுதியில் அமைந்துள்ளது திருவிக்க நகர் மயான பூமி. இந்த சுடுகாட்டை சுற்றியுள்ள ஹரிதாஸ்புரம், திருவிக்க நகர், சரஸ்வதி காலனி, விவேக் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்தால் இங்குதான் இறுதிச் சடங்கு செய்யப்படுவது வழக்கம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சுடுகாட்டை இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த சுடுகாடு குப்பை மேடாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் உரக்கிடங்களிலிருந்து கொட்டப்படும் காய்கறி கழிவுகளாலும் அப்பகுதி மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட கைப்பந்து கழகம் மற்றும் போலீஸ் வாலிபால் கிளப் சார்பில் கோவில்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெண்களுக்கான கோடைக்கால கைப்பந்து சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி தொடங்கிய பயிற்சி முகாம் மே 10ஆம் தேதி வரை 15 நாட்கள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி பயிற்சி பெற்றனர். மேலும் பயிற்சியில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.